வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கல்வியின் தாக்கம் இன்னைக்கு அதனால பல பெண்கள் படித்த பட்டதாரிகளாக பெருகிவிட்டார்கள். சந்தோஷமான விஷயம்தான். எங்க காலத்தெல்லாம் பெண்கள் வேலைக்கு போவது ரொம்ப அரிது. படிப்பாங்க, அப்புறம் கல்வி அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கு மனசுக்குள்ள. அதோட கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. குழந்தை குட்டி குடும்பம் அப்படின்னு அப்படி சப்ஜெக்ட் பண்ணிடும். ஒரு 1960 அந்த காலகட்டத்தில் என்பதெல்லாம் கூட அப்படித்தான். இன்னைக்கு அப்படி இல்லை. கல்வியில விழிப்புணர்வு அதிகமாயிருச்சு. குறிப்பாக பெண்களுக்கு எல்லா வகையிலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறாங்க. மாணவர்களை விட மாணவிகள் தான் கல்லூரி அளவிலும் சரி, பள்ளிக்கூடம், மேல்நிலை பள்ளி, கீழ்நிலை எல்லாத்துலேயுமே பெண்கள் தான் முதலிடமா இருக்கிறாங்க. நல்ல வாழ்த்துக்கள் விஷயம். அதே நேரத்தில் நல்ல ஒரு வேலை கிடைச்சி நல்ல செட்டில்மெண்ட் ஆயிடுறாங்க. குடும்பம் கோத்திரம். இதுல வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், பெற்றோர்களுக்கு தெரிந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அப்படின்னு ஒரு 2-3 விஷயமா பிரிக்கலாம். சில பெண்கள் படிச்சவங்கப்பா வேலைக்கு போறாங்க போட்டு தோல்ல சோழனா பை மாதிரி போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அவளை எங்க போறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு தான் தெரியும். சில பெண்கள் அப்படி இல்லை, வீட்டுக்கு வண்டி வர கூட்டிட்டு போவாங்க. சில பெண்கள் எக்ஸ்போர்ட்ல வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி பலவிதமா பெண்கள் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது பலவிதமா இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு பெண்களுடைய விஷயம் ஆதிக்கம் அதிகமா போச்சு வேலைங்கிற இதுல. அதனால ஏகப்பட்ட ஆண்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லை. சந்தோஷமான விஷயம். படித்த பெண்கள், திறமையுள்ள பெண்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. இதுல ஒன்றும் தவறே கிடையாது. இதுல வேலை என்ற பெயர்ல வேறு விதமான வேலையை பார்க்கக்கூடிய பெண்கள் அதிகரித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய சமயத்துல மனசுக்கு ரொம்ப வேறு விதமான விஷயம். ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால ஒரு ஆய்வு அறிக்கையோட சொன்னாங்க. அதாவது சென்னையில தினந்தோறும் ஒரு நாளைக்கு 10,000 பெண்கள், ஆமா, விருப்பப்படி விருப்பம் இல்லாமல் பாலியல் வன்புணர்வு, பாலியல் வன்கொடுமை, விபச்சாரம் இதுல ஈடுபடுகின்றார்கள் அல்லது ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர்களாக ஈடுபடுகின்றார்கள் விபச்சாரத்துல தாசியாக, மற்றபடி காசுக்கு விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றார், பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகின்றார்கள் அல்லது பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் பிறரால் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு போச்சு. 10,000 பெண்கள் தினந்தோறும் சென்னையில மட்டும். தமிழக அளவு அப்படின்னா எங்கேயோ போயிடும். அதுக்கு ஒன்றும் ஆய்வறிக்கை வரல. அந்த மாதிரி பலவிதமான பெண்கள் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில மிக கொடூரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது துரைப்பாக்கம் குமரன்குடியில் 3வது தெருவுல இந்த பொண்ணு பேரு தீபா. இந்த அம்மா பொண்ணு மாதவரம் புண்ணியம்மன் மேடுல வேலைக்கு போற பொண்ணு. வயசு 30. தினந்தோறும் வேலைக்கு போறங்கிற கான்செப்ட்ல பெத்தவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. காலை எந்திரிக்க வேண்டியது, பல்லு விளக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, மற்றபடி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு தோல்ல ஒரு சோழனா பை தொங்க விட்டுட்டு, ஒரு டம்ப பை மற்ற சோர்ஸை தொங்க விட்டுக்கிட்டு வேலைக்கு போறங்கிற கான்செப்ட்ல இந்த பொண்ணு வெளியே போக வேண்டியது. போயிட்டு அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் டியூட்டி, பகல் டியூட்டிலாம் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில நம்ம வந்துட்டு இருக்கும் போல இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல திடீர்னு ஒரு 3 நாள் அந்த அம்மா காணவில்லை அப்படின்னா சொல்ல முடியாது. அது பெத்தவங்களுக்கு தெரியும், சொல்லியிருப்பாங்க போல, ஓவர் டியூட்டி கான்செப்ட் சோர்ஸ் எதுவும் சொல்லியிருப்பாங்க. பெத்தவங்க அவங்க தேடல. மற்றபடி அந்த பெண் செய்த ஒரு விஷயம் என்னன்னா, வேலைக்கு போகின்றேன் அப்படிங்கிற பேர்ல விபச்சாரத்தில் ஈடுபட்டு சம்பாதித்திருக்கிறார். ஆமா, இது பலவிதமா எங்கேயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இது கொடூரமான ஒரு சம்பவம். அதனால நம்ம பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல். பொன்னியம்மன் மேடு, மாதவரம், தீபா. இந்த மாதிரி சமயத்தில் அந்த சமயம் கான்செப்ட்ல சம்பவத்தை என்ன பண்ணிருக்காங்க, மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு புரோக்கர் மூலமா இந்த பெண்ணுடைய நம்பர் கிடைச்சு, இந்த மாதிரி எங்க வீட்டுல யாரும் இல்லை, ஒரு 3 days வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். கேட்ட உடனே இந்த அம்மா கால் ஷீட் கொடுத்துருச்சு. மணிகண்டனுடைய தாயார், அக்கா எல்லாம் ஒரு விசேஷம் சம்பந்தமா 16/9/2024 வெளியே போயிடுறாங்க. அது இவருக்கு மணிகண்டனுக்கு தொக்கு வேண்டாம்.
அவர் பெருங்குடியில வந்து ஒரு மெக்கானிக் இதில் ஒர்க் பண்ணிட்டு, அவர் பிஇ படித்த ஒரு மெக்கானிக் பெருங்குடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்த்துருக்காரு ஒரு 3 நாள் வந்து அம்மா அக்கா யாரும் இல்லை. ஏன்னா வந்து அவர் தங்கி இருப்பதும் அக்கா வீட்டில், அக்காவும் அம்மாவும் இல்லாதனால அவர் கரெக்டு இல்லாதனால அவர் தன்னுடைய ஒரு விஷயத்த ஜாலியாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பெண்ணை வந்து புக் பண்ணியிருக்கிறார். பொன்னியம்மன் மேடு மாதவன் தீபாவை புக் பண்ண உடனே வந்திருக்கிறாங்க. வந்த உடனே 3 நாள் அப்புறம் அந்த அம்மா சொல்லியிருக்கு 3 days ஆயிடுச்சுங்க, எனக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுங்க. நல்லா பாலியல் வன்கொடுமை, அந்த வன்கொடுமை சொல்ல முடியாது, இது வந்து விபச்சாரம், வேற ஒன்றும் கிடையாது. தாசியாக இருந்து அந்த அம்மா இன்பத்தை அனுபவித்து, மற்றபடி அவரும் படத்துக்காக கூட்டி வரப்பட்டு, மற்றபடி 3 நாள் ஜாலியாக இருந்துட்டு அமௌண்ட்டை கொடுக்கக்கூடிய சமயத்தில் 3 நாள் நிச்சயம், ஒரு நாளைக்கு 6000 அப்படின்னு பேசியிருப்பார் போல இருக்கு. 3 நாளைக்கு 18,000. 18,000 3ஆவது நாள் வந்து 12,000 தான் கொடுத்துருக்காரு அந்த மணிகண்டன். அது துரைப்பாக்கம் குமரன்குடியில் 3வது தெரு இருக்கக்கூடிய மணிகண்டன். அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு. என்னதான் தொழில் இல்லையா, தாசி தொழிலாக இருந்தாலும் தொழில் தான், நம்ம உடலை மையப்படுத்திய தொழிலாக இருந்தாலும் தொழில். அப்படிங்கிறப்ப ஏன்னா பேசிட்டு வந்தீங்க, மற்றபடி வந்து 3,618 18 அப்படிங்கிறப்ப 18,000 நீங்கள் எப்படி 12,000 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவன் புரோக்கர் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு கமிஷன் வேற கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குது இல்லையா. அதனால வந்து தகராறு வந்துருச்சு. மணிகண்டன் என்ன பண்ணிட்டார், போதை, 2 பேருமே போதையில் 3 நாள் ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அக்காவோட அம்மா வந்து அங்கே போயிட்டாங்கல்ல. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் மணிகண்டன். அவங்க தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. இவருக்கு 3 நாள் போதை, மற்றபடி மாது அப்படிங்கிற கான்செப்ட் ஜாலியாக இருக்க சமயத்தில் கடைசியில் கணக்கு முடிக்கிற நேரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டார். அந்த மாதிரி கரெக்டாக 18,000 கேட்டிருக்கு. இவர் 12,000 தான் தருவோம்னு சொன்னோன்னா பக்கத்தில் இந்த சுத்தியில் எடுத்து ஓங்கி அடிச்சிட்டார் மணிகண்டன். ஒரே அடி. அந்த அம்மா வந்து தீபா வந்து மாதவர பொன்னிமேடு தீபா வந்து உடனே ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. இவருக்கு வந்து கை காலம் ஆடி போயிடும். அவரு ஏன்னா இது பார்க்கக்கூடிய சமயத்துல வந்து இவர் வந்து தொடர் குற்றவாளியாக இருந்திருக்க முடியுமா அப்படின்னு சந்தேகமாக தான் தெரியுது. அது போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எத்தனை கொலை செஞ்சார் அப்படிங்கிற கேள்வி அப்புறம் போலீஸார் மனசுல வரும் இல்லையா. அப்படிங்கும்போது அது போலீஸார் வந்து கண்டுபிடிப்பாங்க, அது அவங்களுடைய பொறுப்பு. நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல இவர் எதேச்சியா அடிச்சிருக்கிறாரு, டக்குன்னு ஸ்பாட் அவுட்டு. என்ன பண்ணியிருக்கிறாரு, கையும் ஓடல காடும் ஓடல. உடனே வந்து பல்லவன் குடியிருப்புக்குள்ள போய் 3 அடி உயரத்துக்கு மற்ற சோ ஒரு 3,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு சூட்கேஸை வாங்கிட்டு வந்து பாடி வந்து கண்டம் துண்டமாக வெட்டி அந்த சூட்கேஸில் வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் அதிகாலை ஒரு 3 மணி வாங்க எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அதுக்குள்ள அப்புறம் அக்கால அம்மா வந்துடுவாங்க இல்லையா, சிவகங்கையிலேருந்து வந்துடுவாங்க. அதனால அப்புறம் என்ன பண்ணுறாரு, கடன்னு போய் கண்டதுரமாக வெட்டி எல்லாம் சப்ஜெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸுக்காரருடைய வீட்டுக்கு முன்னாலே போட்டுட்டு அவர் வாட்டி நல்லவராட்டும் போயிடுறாரு. அந்த வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்க வீடு, ஆமாம், பில்டிங் கான்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுறாரு. இதன் அடிப்படையில் வந்து அடுத்த நாள் விடியக்கூடிய சமயத்தில் அப்புறம் மேஸ்திரி வருவார் இல்லையா, மேஸ்திரி மாதிரிங்க வந்துருக்கிறார். அந்த உடனே என்னடா நம்ம கட்டுற வீடு, அது போலீஸ் ஆஃபீஸை கட்டிட்டு இருக்காங்க வீடு பக்கத்தில், இது மாதிரி துர்நாத்தம் அடைஞ்சு ஒரு சூட்கேஸ் கிடக்குதுன்னு கூட சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு பொன்னுசாமி அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் போயிட்டு இருக்காரு. சார் இந்த மாதிரி சார் சொன்னோன்னா அவர் பார்த்துட்டு பிரிச்சு பாருங்க, இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா பார்த்தோம்னா பார்த்துருக்குறாரு. ஒரே துர்நாட் பார்த்தோம்னா உள்ள பெண் தலை பெண் உடல் பார்த்தோம்னா உடனே அவரு பெரிய அதிகாரிகளாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். பொன்னுசாமி ஒரு கான்ஸ்டபிள் பண்ண உடனே கடன்னு போலீஸ் வந்து இன்னைக்கு வந்து துருவி விசாரிக்கக்கூடிய சார். அப்புறம் சிசிடிவி கேமரா தானே, முதல்லாம் வந்து விசாரணைங்கிற பேர்ல போ 2 நாள் 4 நாள் ஆகும். இன்னைக்கு அப்படி சிசிடிவி கேமரா. ஆமா, எங்க அந்த மணிகண்டன் போட்டாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி சிசிடிவி கேமரா கரெக்டா மாட்டினாரு, கிளீனா அந்த பொட்டலாங்க தெரிஞ்ச உடனே ஏற்ற மாதிரி பார்த்துருக்கிறாரு. எங்க போன சமயத்துல விசாரிக்கக்கூடிய சமயத்துல மணிகண்டன் அப்படி வீட்டுல படுத்துருந்துக்காரு, கரெக்டா பிடிச்சிட்டாங்க முடிஞ்சு. அதுக்குள்ள அக்காலும் அம்மாவும் வந்துட்டாங்க. ஏப்பா இன்னைக்கு வேலைக்கு போயிலும் கேட்டிருக்காங்க. இல்லை உடம்பு சரியில்லை, தலைவலிச்சு போட்டு சமாளிச்சிருக்கிறாரு. அப்புறம் போலீஸார் தேடி வந்து கரெக்டா பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயலா, ஆமா, சைக்கோ மாதிரி ஒரு செயல், செக்ஸ் சைக்கோ மாதிரி செஞ்சிருக்கிறார். அதாவது இப்படி நம்ம பார்க்கலாம், தொடர் கொலைகள் அப்படிங்கிற சமயத்துல அது இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. மற்றபடி இவர் சைக்கோவா இருந்து இந்த மாதிரி பல கொலைகள் செய்தவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. புதிதாக இப்பதான் கொலை தற்செயலாக நடந்த கொலையா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுல இருக்கு. எப்படியோ
பொதுவா வந்து இது அடிப்படையில பார்க்கின்ற போது பல பெண்கள் வந்து வேலைக்கு போகின்றேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேக கேள்வி இந்த இடத்துல வருது. ஏன்னா அந்த பொன்னியம்மன் மாதவரம் அந்த தீபாங்கிற பொண்ணு வந்து வேலைக்கு போற மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மா தீபா வந்து அந்த பொண்ணு வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் பெற்றோர்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. நான் பார்த்துருக்கேன். அப்ப இந்த மாதிரி எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் விட படித்த பெண்கள் இப்படியெல்லாம் வேறு விதமான தவறான ஒரு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். இதை வந்து நம்ம எவ்வாறு வார்த்தைகளால் கண்டனம் தெரிவிப்பதா, மற்றபடி வந்து என்ன சொல்வதென்றே புரியல. அந்த அளவுக்கு ஒரு நிலைமையா போயிட்டு இருக்கு இன்னைக்கு பெண்களோட நிலைமை. இதை வந்து பல ஆண்கள் பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிற சமயத்தை என்ன ஆகும், இது ஒரு பலவிதமான தொழிலா போய் அப்படியே வாடையா அப்படியே போயிடும். அப்படிங்கிற சமயத்தை என்ன ஆகும், பெண் சமுதாயம் அப்படிங்கிற கான்செப்ட்ல படித்த பெண் சமுதாயம் இப்படி தவறுகள் செய்தா அப்புறம் மற்ற படிக்காத பெண்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இதையெல்லாம் இன்னொரு கொடூரம், ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு சம்பவம். முதல்ல சொல்றது கொடூரமான சம்பவம், இப்ப சொல்ல போறது வந்து விளையாட்டுத்தனமான ஒரு சம்பவம். அது வேடிக்கையா போய் இன்னைக்கு விபரீதமா ஒரு விசாரணையில வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது வேலூர் அதுல ஒரு கவர்மெண்ட் மேல்நிலை பள்ளியில வந்து இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து பசங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, சீமந்தம் அப்படின்னு கான்செப்ட் இது வளையக்காப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து இவங்களா ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக இவங்களா வந்து பத்திரிக்கை அடிச்சு தேதியெல்லாம் குறிச்சு இடத்த குறிச்சு என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத குறிச்சு மற்றபடி என்ன பண்ணணும் என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறலாம் செஞ்சு எத்தனை பேர் வரணும் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த இடத்தையும் குறிச்சு அடிச்சு இந்த இடத்துல வந்து சீமந்தம் எனும் வளையக்காப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைலாம் கொடுத்து வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பண்டிகைக்குடைய இந்த சமயத்துல வந்து சந்தனம் போட்டு பூவு பன்னீர் செம்பு மற்ற சோர்ஸ் ஒரு நலுக்கு வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு அதெல்லாம் நடத்தி இன்னைக்கு வந்து வேலூர் பக்கத்துல அருகில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த ரீல்ஸை தூக்கி இன்ஸ்டாகிராம எதுலையும் அதையும் பதிவேற்றம் பண்ணிட்டாங்க. பண்ணினோடனே என்ன ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் பரவிடுது. இதை பார்த்த உடனே என்னோட அதை படித்த மாணவிகள் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேவலமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சா மற்றபடி அதுக்கு வந்து யாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு தரல, இந்த மாதிரி திறமை இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட பாராட்டலாம். வளையக்காப்பு நடத்தி ரீல்ஸ் போடக்கூடிய அளவுக்கு இந்த மாணவிகள் மிக கேவலமாக நடந்து கொள்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மனசு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ரீல்ஸ் இருக்க வேண்டிதான் போகும், அதுக்காக வந்து வளையக்காப்பு நடத்துற அளவுக்குமா ரீல்ஸ் போடணும். இன்னைக்கு வளையக்காப்பு நடத்துவாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு அது ரீல்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம்னா போட்டோவே எடுத்துருவாங்க, அப்புறம் அதுக்கு அப்புறம் ஒரு ரீல்ஸ் போடுவாங்களா என்ன. அப்புறம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. படிக்கின்ற மாணவிகள் கல்யாணத்துக்கு பின்னால அது அப்புறம் எல்லாத்துக்கும் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வளையக்காப்புக்கு ரீல்ஸ் போடுறாங்க, அப்புறம் எதுக்கு ரீல்ஸ் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு தேவையற்ற ஒரு கேள்வியெல்லாம் வருது இல்லையா. உண்மையிலே வந்து இது வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னைக்கு கல்வி அதிகாரிகள்லாம் வந்து ரவுண்டு கட்டி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது பெண்கள் சமாச்சாரங்க, மாணவிகள் சமாச்சாரம் இருக்கலாம், ரொம்ப தீர விசாரிச்சுதான் நடவடிக்கை எடுக்கணும். இதே வந்து ஆணாக இருந்தா உடனே டிஸ்மிஸ் டிசியை கொடுத்து வெளியே அமைச்சிருப்பாங்க. ஆமா, பெண்கள் மாணவிகளால வந்து பொறுமையா இருந்து இன்னைக்கு விசாரிச்சு இருந்தா என்னதான் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து ஒரு மாணவியோட தவறான போக்கின் வெளிப்பாடு தான். அதையெல்லாம் இன்னொரு விஷயம், அதே வேலூர் பக்கத்துல விருப்பாட்சிபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து சத்யா அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு உடம்பு நல்லா அடிக்கடி சரியில்லாம போகும்போது, உடல்நலம் ரொம்ப சரியில்லாம போகும்போது அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய போலூர் பக்கத்துல நல் தண்ணீர் குளம் அப்படிங்கிற பக்கத்துல முத்துமாரியம்மன் கோவில் இருக்கு. அங்க வந்து ஒரு வேண்டுதல் போட்டாங்க. போட்டவுடனே அவருக்கு உடல்நலம் சரியா போச்சு போல இருக்கு. அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அங்க அவங்க புருஷன் பொண்டாட்டி அந்த அம்மா எல்லாம் சேர்ந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல அங்க இருந்த கோயிலை நெருங்க அங்க இருக்கக்கூடிய அரச மரத்தடி வந்தவங்க அந்த அம்மாளுக்கு வந்து டக்குன்னு சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு அந்த கோவில் இருந்த அருவாடை தூக்கி தான் கழுத்திலேயே வெட்டிக்கிறாங்க. தனக்குத்தானே தற்கொலை, தனக்குத்தானே வெட்டிக்கிற பிளட்டு பீச்சு அடிக்குது. உடனே அந்த அம்மா அந்த ஸ்பாட்லேயே அவுட். பாருங்க, உடம்பு நல்லா சரியா போச்சு, சரி முத்துமாரியம்மன் அருள் செய்தார் ரைட்டு ஓட்டு. எதுக்காக தன்னுடைய கழுத்தை தானே வெட்டி கொள்ள வேண்டும்? அது வந்து கோவில் இருக்கிற அருவாளை வச்சு.
பாருங்க எப்படிலாம் வந்து பெண்கள் தவறு செய்யறாங்க பாருங்க. உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க இல்லையா கொஞ்ச நேரத்துல. இந்த தீபா வந்து காசுக்காக உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி விபச்சாரத்தில் ஈடுபட்டு சம்பாதிச்சுக்கிறாங்க. இந்த இந்த வேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவிகள் என்ன பண்ணியிருக்காங்க, ரீல்ஸுங்கிற மோகத்தின் அடிப்படையில வந்து வளையக்காப்பு நடத்தி இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு தனக்குத்தானே தற்கொலை பண்ணிடுச்சு. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெண்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு ஒரு கேவலமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய சமயத்துல உண்மையிலேயே பரிதாபத்துக்குரிய விஷயம். அதே மாதிரி சத்தீஸ்கர்ல பிளாய்ஸ்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியில வந்து மாணவிகளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மது அருந்துவதை போல வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்து அதிகாரிகள் வந்து அது மது அருந்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் இது பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க அப்படி பார்த்தா மது அருந்துவதை போல மது பாட்டில்களை கை வைத்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. எப்படிலாம் மோகம் போகுது பாருங்க. அதே மாதிரி செல்போனுக்கு அடிமையா பல பெண்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து குறிப்பா ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா போச்சு. இதையெல்லாம் விட படிக்கும் பருவத்திலேயே வந்து கர்ப்பமாக பெண்களோட எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. பல சம்பவத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏகப்பட்ட அதை அடுக்கிட்டே போயிட்டுலாம். அதனால வந்து வரும் காலங்கள்ல வந்து பெண்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் தெரியுது. ஆமா, படிக்கின்ற மாணவர்கள் படிக்கிற நல்ல விஷயம் தான். படிப்பு என்ற பெயரில் வேலைக்கு போகின்றேன் என்ற பெயர் இப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடிய சமயத்துல வரும் காலங்களில் பெண்களுடைய நிலைமை எவ்வளவு கேவலமாக போகும், அவர்களை ஒரு ஆண் எவ்வாறு நம்பி கல்யாணம் செய்து கொள்வான் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா, அதை பெண்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஆமா, ஆண்களை நாம் ஏமாற்றி விடலாம் அப்படிலாம் பண்ணிட முடியாது. இதெல்லாம் பெண்கள் கூர்ந்து கவனிக்கணும். அதனால வந்து வரும் காலங்கள் வந்து ஆமா குறிப்பா வந்து இளைஞர் கையில் இருக்கிறது, குறிப்பாக பெண்களின் கையில் இருக்கிறது. அதை எவ்வாறு இவர்கள் பக்குவமாக காப்பாற்றிக் கொள்ள போகிறார்கள் என்பது வந்து இவர்கள் நடத்தையில் தான் இருக்கு. அதனால அந்த வரும் காலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கும், குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அப்படிங்கிறத பகிரங்கமான பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.